வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராதிகா வீட்ல அவங்க அம்மா பாரு முளைச்சு 3 இலை விடல. அதுக்குள்ள என்ன பேச்சு பேசுதுங்கன்னு. நீ சும்மாவே விட்டுருக்க கூடாது ராதிகா. பலார் பலார்னு விட்டு அனுப்பி இருக்கணும். பல்ல உடைச்சு கையில கொடுத்திருக்கணும். உன்னாலதான் அவங்க குடும்பத்தோட சந்தோஷமே போயிருச்சாமே. அந்த பாக்யாவால தான் ஓ நிம்மதியும் சந்தோஷமும் போயிடுச்சு. அந்த செடியும் பொண்டாட்டி கம்முனு தானே இருப்பா. எப்போதும் வாய் பேசாம இருப்பா. இப்ப என்ன அவளுக்கு அவ்வளோ வாய் வந்துருச்சு. எல்லாம் அந்த பாக்யா பண்ற வேலை. அவ அங்க கீ குடுத்திருப்பா. அது 2 இங்க வந்து டிங்கு டிங்குன்னு ஆடிட்டு போகுதுன்னு கமலா சொல்லிட்டு இருக்கப்பவே கோபி வர்றாரு. வாங்க மாப்பிள வாங்க, நீங்களே இங்க வந்து அநியாயத்தை கேளுங்க அப்படின்னு கமலா சொல்ல என்னாச்சுன்னு கோபி கேக்குறாரு. போறவங்க வரவங்க எல்லாம் ராதிகாவை பத்தி தப்பா பேசுறாங்க. அவளே மனசு உடைஞ்சு உட்கார்ந்துருக்கா. இந்த நிலையில உங்க பொண்ணு வேற அவளை வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போயிருக்கா அப்படின்னு கமலா சொல்ல என்னத்த சொல்றீங்க புரியலையேங்கிறாரு கோபி. ஏன் பொண்ணுன்னா மையுவ சொல்றீங்களா இல்ல இனியாவ சொல்றீங்களான்னு கேக்குறாரு கோபி. என்ன சொல்றீங்க? 2 பேருமே ரொம்ப மரியாதையான பொண்ணுங்க, அமைதியான பொண்ணுங்க. மத்தபடி வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்களே. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கோபி கேக்குறாரு. மயு நல்ல பொண்ணுதான், மரியாதையான பொண்ணுதான். ஆனா இனியா அப்படியா? என்னென்ன பேசுனா தெரியுமான்னு கமலா கேட்க கோபிக்கு அதிர்ச்சியா இருக்கு. இனியாவா என்ன பேசுனான்னு கோபி கேட்க, ராதிகாவை நீங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அங்க எல்லாரோட வாழ்க்கையும் பூத்து குலுங்குற நந்தவனம் மாதிரி இருந்துச்சாம். இப்போ வறண்டு போன பாலைவனமா மாறிடுச்சாம். இனியா சொல்லிட்டு போறான்னு கமலா சொல்ல, இனியா அப்படிலாம் பேச மாட்டாளே அப்படின்னு கோபி சொல்றாரு. பேசுறாளே. எதுக்கு எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணீங்க? எதுக்கு எங்க குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்தீங்கன்னு ராதிகாவோட முகத்தை பார்த்து கேட்டுட்டு போறா அப்படின்னு கமலா சொல்ல கோபி ராதிகாவை பாக்குறாங்க. ராதிகா ரொம்பவே அதிர்ந்து போய் இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. நோ சான்ஸ், சான்ஸே இல்ல. ஏன் குழந்தை இப்படி எல்லாம் பேச மாட்டா, அவளுக்கு பேசவே தெரியாது அப்படின்னு கோபி சொல்ல, பேசுனா கோபி, உங்க பொண்ணு என்ன பார்த்து பேசுனா அப்படின்னு ராதிகா அமைதியா சொல்ல, என்னன்னு அதிர்ச்சியா கேக்குறாரு கோபி. உங்களை தேடிட்டு இனியா இங்க வந்தா அப்படின்னு ராதிகா சொல்ல, ஓ இனியா என்ன தேடி இங்க வந்தாளான்னு கேக்குறாரு கோபி. இங்க வந்தவ நீங்க இல்லன்னு தெரிஞ்சது என்னென்னமோ பேசிட்டா. காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு பேசிட்டா. ராதிகா உங்களுக்கு மனைவினா அவளுக்கு அவ யாரு? அம்மா தானே. அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவள பார்த்து இப்படியா பேசுவா? நீயே எங்க அப்பாவை கத்திக்கிட்டு வந்த. எதுக்காக எங்க எல்லார் வாழ்க்கையும் கெடுக்கிற? எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானேன்னு கேக்குறா அப்படின்னு கமலா சொல்ல கோபிக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. என்ன ராதிகா, உங்க அம்மா இப்படி சொல்றாங்க. என் பொண்ணு இனியா இப்படிலாம் பேசுற ஆளே கிடையாது அப்படின்னு கோபி சொல்ல, அப்ப நான் சொல்றது பொய்யான்னு கமலா கேக்குறாங்க. சரி, நான் பொய் சொல்றவளாவே இருந்துட்டு போறேன். ராதிகா பொய் சொல்லுவாளா? நீங்க ராதிகாவையே கேளுங்க அப்படின்னு கமலா சொல்ல, உட்கார்ந்திருந்த ராதிகா எழுந்து, சின்ன பொண்ணு கோபி, அவ சொல்றா நான் தான் உங்க குடும்பத்தோட சந்தோஷம் போனதுக்கு காரணம்னு. எப்படி கோபி அவ மனசுல இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னு ராதிகா கேட்க, அதான் எனக்கும் புரியல ராதிகா. என் பொண்ணு அப்படிலாம் பேச மாட்டாளே. ராதிகா ஒரு நிமிஷம் அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன்னு கோபி திரும்ப, மாப்பிள ஒரு நிமிஷம் எங்க போறீங்கன்னு கமலா கேக்குறாங்க. இனியாவ பாத்துட்டு வந்துடுறேன்னு அவரு சொல்ல, போங்க போய் பாருங்க, ஏன் இப்படிலாம் பேசுனேன்னு கேளுங்க அப்படின்னு கமலா சொல்ல, அத்தை நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் என் பொண்ணுகிட்ட ஹார்ஷா நான் பேச முடியாது. என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ யார்கிட்டயும் இப்படி எல்லாம் பேச மாட்டா. அவ இப்படிலாம் பேசியிருக்கானா அவ மனசுல ஏதோ வருத்தம் இருக்கு, கோபம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நான் என்னன்னு போய் விசாரிச்சுக்கிட்டு அவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கோபி சொல்லிட்டு கிளம்ப, எனக்கு புரியலங்க அப்படின்னு கமலா சொல்ல, உங்க பொண்ணு வந்து கத்திட்டு போயிருக்கான்னு சொல்றீங்க. என்ன பிரச்சனை, என்ன கோவம்னு பேசிட்டு அவளை ஆறுதல் படுத்தி சொல்லிட்டு வந்துடுறேன், இருங்க வந்துடுறேன்னு கோபி கிளம்பிடுறாரு. என்ன ராதிகா இது, அடி வாங்கினவ நீ இங்க நொந்து போய் நிக்கிற, இவரு அடிச்சவளுக்கு ஆறுதல் சொல்ல போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு கமலா சொல்ல யோசிக்கிறாங்க ராதிகாவும். இனியா, ஈஸ்வரி, ஜெனி 3 பேரும் சோஃபால உட்கார்ந்துருக்காங்க. இனியா அப்படியே உட்கார்ந்துருக்க. இனியா படி இனியாங்கிறாங்க ஈஸ்வரி. கோபி பாக்யா வீட்டுக்கு வந்து இனியாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்ப பூ அடிக்கிட்டு இருக்க பாக்யா எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. இனியா இனியான்னு கூப்பிட்டுட்டே அவரு ஹாலுக்கு வர, டாடின்னு சொல்லிட்டு இனியாவும் எழுந்திருச்சு வர்றாங்க. சாமிக்கு பூ வச்சிட்டு இருந்த பாக்யாவும் செல்வியும் கூட அங்க வந்து நின்னுறாங்க. இனியம்மா வீட்டுக்கு வந்திருந்தியா சொன்னாங்க அப்படின்னு கோபி கேட்க, சரி பாக்யா 2 பேரும் பாக்குறாங்க. டாடி அது வந்துன்னு இனியா இழுக்க, பாக்யாவும் ஈஸ்வரியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இனியா ஏதாவது முக்கியமா படிக்கிற வேலை எது இருக்கான்னு கோபி கேட்க, கொஞ்சம் அசைன்மெண்ட் எழுதணுங்கிறாங்க இனியா. உடனே எழுதி முடிச்சு நாளைக்கு எதுவும் சப்மிட் பண்ணணுமான்னு கோபி கேட்க, அப்படிலாம் இல்ல டாடிங்கிறாங்க இனியா. அப்படியா, குட் குட். அப்ப கொஞ்சம் வெளியே வரியான்னு கோபி கேக்குறாரு. எங்க டாடின்னு இனியா கேட்க, ஏன் சொன்னாதான் வருவியா அப்படின்னு கோபி கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்ல டாடி அப்படிங்கிறாங்க இனியா. டாடி கூப்பிடுறேன்ல வா அப்படின்னு கோபி சொல்ல, அம்மாவை ஒரு பார்வை பாக்குறாங்க இனியா. சும்மா வா அப்படியே ஒரு டிரைவ் போயிட்டு வரலாம் வா அப்படிங்கிற கோபி, என் குழந்தைய கூட்டிட்டு அப்படியே ஒரு டிரைவ் போயிட்டு வந்துறேன்னு ஈஸ்வரி கிட்ட சொல்றாரு. அம்மா டாடி சொல்லிட்டேன்ல வா போலாங்கிறாரு கோபி. பாக்யாவை பாக்குற இனியா, அம்மா டாடி கூட வெளியே போயிட்டு வரேங்கிறாங்க. அதான் சொல்லியாச்சுல்ல நோ ப்ராப்ளம் வாங்குறாரு கோபி.
மொபைல கையில எடுக்கிற இனியா போயிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கூட்டு போயிட்டு வந்துடுறேன்னு கோபியும் கிளம்புறாரு. போன்ல பையன்கிட்ட பேசிக்கிட்டே வெளியே வர்றாங்க கமலா. கோபி இனியா வெளியே வர்றத பாக்குறாங்க. சந்துரு ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு, நான் திரும்ப கூப்பிடுறேன். போனை வை அப்படிங்கிறாங்க கமலா. பாத்துமா அப்படின்னு பொண்ணுக்கு கதவு திறந்து விடுறாரு கோபி. கமலா பாத்துட்டு இருக்க கோபியோட ரெட் கலர் ஸ்விஃப்ட் கார் கிளம்பிடுது. அவ இங்க வந்து சண்டை போட்டுட்டு போனா அத கூட்டிட்டு இவரு ஊர் சுத்த போறாரா? இத சும்மாவே விடக்கூடாது. இத முதல்ல ராதிகா கிட்டன்னு சொல்ற கமலா டக்குன்னு எதையோ நினைச்சு அத்தோட நிறுத்திக்கிறாங்க. ராதிகா கிட்ட சொல்றதும் ஒண்ணுதான், செவுத்துல போய் முட்டிக்கிறதும் ஒண்ணுதான் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிற கமலா நேரா பாக்யா வீட்டுக்கு வர்றாங்க. அதுவரையிலும் அப்படியே நின்னுட்டு இருந்த பாக்யா, இனியா எதுக்கு அங்க போனா அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட கேட்க, வேற எதுக்கு அப்படின்ற கமலாவோட வாய்ஸ் வாசல்ல இருந்து வருது. எல்லாரும் அதிர்ச்சியா அங்க திரும்பி பாக்குறாங்க. என் மகளோட நிம்மதிய கெடுக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற கமலா உள்ளரு வந்து, ஏங்க இனியாவ மாப்பிள்ள எங்க கூட்டிட்டு போறாரு அப்படின்னு கமலா கேட்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்ப என்ன பண்ண போறன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு கமலா கேட்க, நீ என்ன வக்கீலா இல்ல போலீஸா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. அப்படி போடுங்கம்மாங்கறாங்க செல்வி. இப்ப இனியாவ மாப்பிள்ள எங்க கூட்டிட்டு போறாருன்னு சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு கமலா கேட்க, ஏய் பேசாத நிறுத்து. முதல்ல அவன் என் பையன், அப்புறம்தான் இனியாவுக்கு அப்பா, அப்புறம்தான் உனக்கு மாப்பிள்ள அப்படின்னு கமலா பக்கத்துல வந்து ஈஸ்வரி சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அவரு உங்க பையனும் இல்லன்னு சொன்னீங்க, இப்ப என்ன உரிமை கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமலா நக்கலா கேட்க, நான் இன்னைக்கு வேணும்னு சொல்லுவேன், இன்னொரு நாளைக்கு வேணான்னு சொல்லுவேன், இதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு ஈஸ்வரி கேட்க, சே 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 சே, சே, சே. வானலில இருந்து தப்பி அடுப்புல விழுந்த மாதிரி ஒரு கேவலமான வாழ்க்கையில இருந்து தப்பிச்சு இன்னொரு கேவலமான வாழ்க்கையில விழுந்துட்டா என் பொண்ணு. அங்கேயாவது கட்டினவன் மட்டும்தான் பிரச்சனை, இங்க புருஷனோட முன்னாள் மனைவி, இன்னாள் மாமியார்னு எல்லாருமே பிரச்சனை. என் பொண்ணு நிம்மதியா இருக்க கூடாதுன்னு எல்லாரும் கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கமலா கேட்க, இதோ பாருங்க, உங்க பொண்ணு வாழ்க்கைக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உங்க பொண்ணோட கல்யாண வாழ்க்கையில பிரச்சனைனா அவங்க ஒருத்தரை கல்யாணம் பண்ணிருக்காங்கல்ல, அவரை போய் கேளுங்க, இங்க வந்து கூப்பாடு போடாதீங்க, கிளம்புங்க முதல்லங்கிறாங்க ராதிகா. உனக்கு அவ்வளவு திமிரு ஆயிடுச்சா அப்படின்னு கமலா கேட்க, ஏய் இப்ப நீ கிளம்ப போறியா இல்லையாங்கிறாங்க ஈஸ்வரி. ஆனாலும் உங்கள மாதிரி ஒரு பச்சோந்திய நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு கமலா சொல்ல, இப்ப பாத்துட்டீல்ல, சந்தோஷமா நீ கிளம்புங்கிறாங்க ஈஸ்வரி. என்னமோ என் பிள்ளைங்கள அப்படி வளர்த்திருக்கேன் இப்படி வளர்த்திருக்கேன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கமலா சொல்ல, பெரியவங்களாச்சே வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தான் நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு கிளம்புங்க இங்க இருந்து. விளக்கு வைக்கிற நேரத்துல கடுப்பேத்தாம கிளம்புங்க அப்படின்னு பாக்யா வாசல காட்டி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. உன் பொண்ணு என் வீட்டுக்கு வந்து ராதிகாவை பத்தி என்னென்ன சத்தம் போட்டான்னு தெரியுமா அப்படின்னு கமலா கேட்க, எல்லாருமே பாக்குறாங்க அவங்களையே. ஜெனி இனியா ஒண்ணு தப்பாலாம் பேசலையே அப்படின்னு சொல்ல, இவளும் கூட சேர்ந்துகிட்டு தான் பேசினாங்கிறாங்க கமலா. யாரும் எதுவும் தப்பாலாம் பேசவே இல்ல அப்படின்னு ஜெனி சொல்ல, உன்னாலதான் எங்க குடும்பத்தோட நிம்மதியே போச்சுன்னு ராதிகாவை பார்த்து இனியா கேக்குறா. ராதிகா வயசு என்ன, அவ வயசு என்ன, அவ அப்படி பேசலாமான்னு கமலா கேக்குறாங்க. இனியா அவ வருத்தத்தை தான் சொன்னா, அத கூட அவ சொல்லக்கூடாதா அப்படின்னு ஜெனி கேட்க, வருத்தமா இருந்தா குடும்பத்தோட கட்டி புடிச்சிட்டு அழுங்க, எங்க வீட்டுக்கு எதுக்கு வர்றீங்க அப்படின்னு கமலா கேக்குறாங்க. இனியா அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக வந்தா, அவரு இல்லன்னு சொல்லியிருந்தா அவ பேசாம திரும்பி வந்திருப்பா. ஆனா நீங்க அத பண்ணுனீங்களா, ஓவரா தானே பேசுனீங்க, அதனாலதான் இனியாவும் திரும்ப பேசுனா அப்படின்னு ஜெனி சொல்ல, நீ எதுக்கு இவளுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற, இவ சொன்ன மாதிரி இனியா பேசியிருந்தா அது சரிதானே, இவளோட மகளால தானே நம்ம குடும்பத்தோட நிம்மதியெல்லாம் போச்சு அப்படின்னு ஈஸ்வரியும் சொல்றாங்க. சும்மா நிறுத்துங்க முதல்ல அப்படின்னு கமலா சத்தம் போட, நான் ஏன் நிறுத்தணும், உனக்கெல்லாம் கூச்ச நாச்சமே கிடையாதா, எவ்வளவு சொன்னாலும் நீ அடங்கவே மாட்டல்ல அப்படின்னு ஈஸ்வரி கத்த, வேண்டாம் ஓவரா பேசாதீங்க சொல்லிட்டேன்னு விரல நீட்டி சொல்றாங்க கமலா. நான் அப்படித்தான் பேசுவேன், நீ என்ன பண்ணுவேன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. இங்க பாருங்கம்மா, தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, முதல்ல கிளம்புங்கங்கறாங்க செல்வியும். நீ இப்ப கிளம்ப போறியா இல்ல கழுத்து புடிச்சு வெளியே தள்ளட்டுமான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. உங்களை எல்லாம் நான் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன்னு முந்தானிய உதறிட்டு வெளியே கிளம்பிடுறாங்க கமலா. அச்சோ அப்படின்னு சலிச்சிட்டு இருக்க நிக்கிற பாக்யா கிட்ட, சின்ன பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் சண்டைக்கு போறா விவஸ்த கெட்டவ, எப்படித்தான் இவங்க எல்லாம் இருக்கிற இடத்துல கோபி இருக்கான்னு தெரியவே இல்ல. இனியா வந்ததும் அவகிட்ட நீ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத, யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல, அப்பதான் கோபிக்கும் அறிவு வரும், இந்த ராதிகாவுக்கும் அறிவு வரும் அப்படிங்கிற ஈஸ்வரி வெடுக்குன்னு அங்க இருந்து போயிடுறாங்க. பாக்யா ஐயோ இது வேற தொந்தரவான்னு தலையில அடிச்சுக்கிறாங்க. ராதிகா அழுதுகிட்டு அதே இடத்துலயே உட்கார்ந்து இருக்காங்க. உள்ளர வர்ற கமலா, ராதிகா மாப்பிள்ள ஆறுதல் சொன்னது போனதோட நிக்கலடி, கூட்டிட்டு எங்கேயோ ஊர் சுத்த போயிருக்காருங்கிறாங்க. இப்படி அநியாயம் பண்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு அடுக்குமான்னு கேக்குறதுக்கு நானும் அந்த வீட்டுக்கு போனேன். மொத்தமா எல்லாரும் சேர்ந்து என்ன கடிக்க வந்துட்டாங்க, எல்லாரும் ஒட்டு மொத்தமா களத்துல இறங்கிட்டாங்கடி, இனிமே உன் வாழ்க்கை அதோ கதிதான் அப்படின்னு கமலா சொல்ல, ராதிகா தேம்பி தேம்பி அழறாங்க. ஏய் ராதிகா, நீ ஏண்டி அழுவுற, இங்க பாரு, நீ அழாத, அம்மா இருக்கேன்ல,
நான் ஏதாவது பண்றேன். எப்படியாவது எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்றேன். நீ அழாதம்மா, அழாதன்னு ராதிகாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க கமலா. உன்னை கஷ்டப்படுத்தினவங்க எல்லாரையும் நாம கதற விடலாம். நீ அழாத ராதிகா, அழாத. அப்படின்னு ஒரு நல்ல அம்மாவா ஆறுதல் சொல்றாங்க. தப்பு பண்ணிட்டேமாங்கறாங்க ராதிகா. நீ என்ன தப்பு பண்ணுனேன்னு கமலா கேட்க, கோபிய கல்யாணம் பண்ணணும்னு நான் முடிவெடுத்தது தப்புமா. நல்லா படிச்சிருக்கேன், நல்ல வேலையில இருக்கேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், ப்ரொஃபஷனல் லைஃப்ல அவ்வளவு நல்லா இருக்கேன். ஆனா பர்சனல் லைஃப் அவ்வளவு கேவலமா இருக்கேம்மா அப்படின்னு ராதிகா வருத்தத்தோட சொல்ல, சரியாயிடும் ராதிகா, எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு கமலா சொல்ல, இன்னும் எத்தனை நாளைக்குதாம்மா இப்படியே சரியாயிரும்னு உட்கார்ந்து இருக்கிறது. ராஜேஷோட வாழும்போது ராஜேஷ் மட்டும்தான் பிரச்சனை. ஆனா இங்க எல்லாமே பிரச்சனையா இருக்கே. கோபிய கல்யாணம் பண்ண பிறகு நான் சந்தோஷமா இருந்த நாட்கள் எல்லாம் விரல விட்டு எண்ணிரலாமா. முதல்ல குடிப்பழக்கத்துக்கு அடிமையானாரு. அப்புறம் அவரோட பிசினஸ இழுத்து மூடுனாரு. அப்புறம் அவர் அம்மா கூட தான் இருப்பேன்னு அந்த வீட்ல போய் இருந்து பிரச்சனை பண்ணுனாரு. அப்புறம் அவங்க அம்மா இங்க வந்து இருந்து பிரச்சனை பண்ணுனாங்க. அவர கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து பிரச்சனைய மட்டும் தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கடைசில நியூஸ் வரைக்கும் வந்தாச்சு அப்படின்னு ராதிகா அடுக்கடுக்கா சொல்ல, விடுடி ரொம்ப யோசிக்காத அப்படிங்கிறாங்க கமலா. இதுவரைக்கும் சந்தோஷம், நிம்மதிய மட்டும்தான் அவருக்காக நான் பறி கொடுத்தேன். இப்போ என் கௌரவத்தை நான் பறி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். பாக்யாவ பழிவாங்க அவர் பண்ண விஷயத்த என்னால இன்னமும் ஜீரணிக்க முடியலம்மா. கோபி இவ்வளவு கொடுமையானவரான்னு எனக்கு தோணுது. இப்படிப்பட்ட ஒரு ஆளையா நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு தோணுது. அம்மா எனக்கு வெளியே போகவே பயமா இருக்கு. யாராவது ஏதாவது கேட்டுருவாங்களோ, அசிங்கப்படுத்திருவாங்களோன்னே தோணிக்கிட்டு இருக்கு. சரி, என்ன விடு. மயுவோட நிலைமை என்ன விட மோசமா. பொறந்ததுல இருந்து சண்டை, குழப்பம், பிரச்சனை இதையே தான் அவ பாத்துக்கிட்டு இருக்கா. நான் எடுக்கிற தவறான முடிவுகளால மயுவும் பாதிக்கப்படுறா. அத என்னால தாங்கிக்க முடியலம்மா. இல்ல, நான் கோபிய கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன பத்தி கவலைப்படாத. என் மேல அக்கறையே இல்லாத ஒருத்தர கல்யாணம் பண்ணது ரொம்ப தப்பு. நான் தப்பு பண்ணிட்டேம்மான்னு ரொம்பவே வருத்தப்படுறாங்க ராதிகா. ராதிகா, நீ ரொம்ப யோசிக்கிற ராதிகா. எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். மாப்பிள்ளை கிட்ட பேசலாம் அப்படின்னு கமலா சொல்ல, இனிமே நான் யார்கிட்டயுமே எதுவுமே பேசுறதா இல்ல. யார் யாருக்கு என்ன தோணுதோ அத பண்ணட்டும். என் வாழ்க்கையும் என் பொண்ணோட வாழ்க்கையும் நானே கெடுத்துட்டேன்னு அப்படியே வருத்தப்பட்டு ஒரு மூலையில உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு ராதிகா சொல்ல, ராதிகா அப்படின்னு கூப்பிடுறாங்க அவங்க அம்மா. ச்சே அப்படின்னு நொந்து போய் அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுறாங்க ராதிகா. கோபியோட கார் ஒரு இடத்துல நிக்குது. சீட் பெல்ட்ட கழட்டிக்கிட்ட, இனியாம்மா ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா, சாப்பிடுறியான்னு கேக்குறாரு கோபி. இல்ல, வேண்டாம் டாடிங்கிறாங்க இனியா. உங்க கார் இல்லங்கறத நான் கவனிக்கல. கவனிச்சிருந்தா அவங்க வீட்டுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். சாரி டாடிங்கிறாங்க இனியா. என்னடாம்மா இதுக்கெல்லாம் போய் சாரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் வீடு உன் வீடு மாதிரி. என்ன பாக்குறதுக்கு நீ எப்ப வேணா வரலாம். வழக்கமா நீ வந்த நேரத்துல நான் வீட்ல தான் இருந்திருப்பேன். ஆனா முக்கியமான ஒரு வேலை வந்துருச்சு. அதான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். ஏய் இனியா, உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்ல, வெண்ணிலா வாங்கிட்டு வரட்டுமாமான்னு கோபி கேட்க, இல்ல வேண்டாம் அப்படின்னு இனியா சொல்ல, இரு இரு வாங்கிட்டு வரேன்னு காரை வெட்டி இறங்குறாரு கோபி. இந்தான்னு ஐஸ்கிரீம் பாக்ஸ கோபி நீட்டா வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இனியா. இனியா, ஒரு லாங் டிரைவ் போலான்னு தோணுது. எங்க போலான்னு சொல்லு, உன் சாய்ஸ் அப்படின்னு கோபி கேட்க அமைதியாவே இருக்காங்க இனியா. என்னடா செல்லம், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி அப்செட்டாவே இருக்க அப்படின்னு கோபி கேட்க, இனியா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இனியா, என்னடாமா என்னாச்சு அப்படின்னு கோபி கேட்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல டாடி. பாவம், இன்னைக்கு நான் அம்மாவை ரொம்ப திட்டிட்டேன் தெரியுமா அப்படின்னு இனியா சொல்ல, ஏன்னு கேக்குறாரு கோபி. எல்லாம் உங்களால தான் அப்படின்னு இனியா சொல்ல, என்னாலயா அப்படின்னு கோபி கேட்க, நீங்களும் அம்மாவும் சண்டை போட்டத யாரோ வீடியோ எடுத்துட்டாங்க, சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இனியா சொல்ல, தெரியும், வீடியோவை பாத்தேங்கிறாரு கோபி. என் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதை பாத்துட்டாங்க. என்ன கிண்டல் பண்றாங்க டாடி. இப்ப நம்ம கார்ல வர்றத பாத்துட்டு ஒரு மீம் செட் பண்ணி அதை எனக்கே அனுப்புறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல கூட எல்லாரும் அத பத்தியே தான் பேசுறாங்க. எனக்கு ரொம்ப எம்பராசிங்கா இருக்கு டாடி. வருத்தமா இருக்கு, அழுதியா வருது அப்படிங்கிற இனியா தேம்பி தேம்பி அழறாங்க. சாரிமா, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிடா இனியாமா அப்படின்னு கோபி சொல்ல, இதுவரைக்கும் என் கூட பேசவே பேசாதவங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க கூட என்ன பார்த்து சிரிக்கிறாங்க டாடி. நான் இதுவரைக்கும் இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டதே இல்ல அப்படின்னு சொல்லி இனியா தேம்பி தேம்பி அழறாங்க. ஏய் இனியா, சாரிடா, அது என்னோட தப்பு தான். நான் நேத்து வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது. அங்க வந்து அப்படி கத்தி சண்டை போட்டிருக்கவே கூடாது. தாத்தா இறந்தது, நான் போலீஸ் ஸ்டேஷன் போனது எல்லாமே கோவமா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அதுதான் இப்படி பிஹேவ் பண்ணேன். நான் என்ன காரணம் சொன்னாலும் என்ன ரீசன் சொன்னாலும் நான் பிஹேவ் பண்ணது தப்பு தான். மன்னிச்சிருடா ப்ளீஸ். ஐ எம் ரியலி சாரிடா. ஏய் என்னம்மா, சாரி இனியா, சாரிடா செல்லம். சரி, பீச்சுக்கு போலாமா? கொஞ்ச நேரம் பீச்ல உட்காந்துக்கிட்டு நிதானமா மியூசிக் கேட்கலாம்.
லேட்டஸ்ட் பாப் சாங்ஸ் இதெல்லாம் கேட்கலாம். அதுக்கப்புறம் டின்னருக்கு போயிட்டு, அதுக்கப்புறமா வீட்டுக்கு போலாம். ஓகேன்னு கோபி கேட்க இனியா அமைதியாவே இருக்காங்க. என்னடா செல்லம் கண்ண தொடச்சுக்கோன்னு கோபி சொல்ல, ரியலி சாரி, வெரி சாரி. இனிமே அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். வா பீச்சுக்கு போலாமா? டாடி கேக்குறேன்ல எனக்காக ப்ளீஸ். அப்படின்னு கோபி கேட்க கண்ண தொடச்சுக்கிற இனியா ஓகேன்னு தலையாட்டுறாங்க. மீதி என்ன நடக்குதுன்றத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.